ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 2 அண்ட் 2Aல எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இந்த வீடியோ மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 2 அண்ட் 2Aக்கு வந்து ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு ப்ரிலிமினரி பேப்பர். ஓகேங்களா, அந்த ப்ரிலிமினரி பேப்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கும், லாங்குவேஜ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும், அது வந்து 75 கொஷின் இருக்கும். சரிங்களா, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வந்து 25 கொஷின் இருக்கும், அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். அண்ட் லாங்குவேஜில் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணிவிட்டு அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 100 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஈச் கொஷின் கேரிஸ் 1.5 மார்க், அதாவது ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ மொத்தம் 200 கொஷின் எழுதுகிறோம். 200 கொஷினுக்கு நம்மளோட மார்க் எவ்வளோ? 300 மார்க், அதாவது 300 மார்க்ஸ். ஓகேங்களா, இப்போது இதுதான் குரூப் 2 அண்ட் 2Aயோட ப்ரிலிமினரி பேப்பரில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காண்டி. இது வந்து எப்படி டைப் ஆஃப் எக்ஸாமினேஷனாக அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அதாவது நம்மளுக்கு ஒரு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம். இப்போது நம்ம இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் நம்ம வாங்குகிற மார்க் வச்சு தான் நம்ம குவாலிஃபை ஆகும். அதாவது குரூப் 2 போஸ்டிங் நம்ம எழுத போகிறோமா இல்லை குரூப் 2A போஸ்டிங் எழுத போகிறோமா அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ குரூப் 2 போஸ்டிங்னா நம்ம டாப்பில் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குரூப் 2வும் எழுதலாம், குரூப் 2Aவும் எழுதலாம். ஓகேங்களா, இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா கிளாரிஃபை பண்ணுறேன். குரூப் 2 மெயின்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ன்னு இருக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வைஸில் இருக்கும். ஓகேங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து நம்மளோட இந்த மார்க்கை வந்து நம்மளோட மெயின்ஸில் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு தான். நம்ம 40 மார்க் எடுத்துட்டா நம்ம இந்த பேப்பர் குவாலிஃபை ஆகிட்டோன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். அடுத்து பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, இது டிகிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும். இதுக்கு நம்ம மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க்கு 3 ஹவர்ஸ் எழுதுவோம். சரிங்களா, இதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். இதுதான் குரூப் 2ஓட மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன். உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு குரூப் 2Aவோட மெயின்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து இப்போது குரூப் 2க்கு பார்த்தோம்ல அதே தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 100 மார்க்குக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 3 ஹவர்ஸ் நடக்கும். அது வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் 40 மார்க் எடுத்துகிட்டா போதும். இது ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர் தான். ஓகேங்களா, இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நடக்கும். அடுத்து பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், லாங்குவேஜில் நம்ம தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், 100 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 40 கொஷின் கொடுத்துருப்பாங்க. லாங்குவேஜில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அது 60 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, மொத்தமாக நம்மளுக்கு 3 ஹவர்ஸ் 300 மார்க்ஸுக்கு இந்த பேப்பர் 2 நடக்கும். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்குங்க. ஓகேங்களா, நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் பண்ணோம்ல, ஆனால் அது ஓஎம்ஆர் வைஸ் அது பண்ணியிருப்போம். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருவாங்க, அந்த சிஸ்டமில் நம்ம டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில். ஓகேங்களா, கிளாரிஃபை ஆகிடுச்சுங்களா? இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பேட்டர்ன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். உங்களோட டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.